குடும்பம் குடும்பமாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் கதரும் டிடிவி தினகரன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவை தேடி தினம் தினம் வந்து தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லு. அப்படித்தான் நேற்று தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல் சேர்ந்த நபர்கள், அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அம்மா மக்கள் ஒன்றியம் கழக செயலாளர் திரு மணிகண்டன் அவர்கள் சுமார் 100 குடும்பங்களுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னிலையிலேயே அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் திரு மணிகண்டன் அவர்கள் சுமார் 100 குடும்பங்களுடன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே வந்து புரட்சி தலைவர் தலைமையிலே நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினராக இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான வலைதளங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும், அதாவது ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடி தினகரனும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணங்கள் என்பது கிடையாது. எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த மூவருடைய எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தர வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரன் போன்ற நபர்கள் எல்லாம் அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவ வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படித்தான் நமது டிடிவி தினகரன் கூட சமீபத்திலே பாத்தீங்க அப்படின்னா, நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் தற்சமயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூடாரம் என்பது காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. அதாவது நாளுக்கு நாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் பூரா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். அதுலயும் குறிப்பாக நமது டிடி தினகரன் எப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது இருந்தே அதிமுகவிலே அனைத்து தொண்டர்களும், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் நம் இயக்கத்திலே இடம் என்பது இருக்கிறது. 2 கோடி தொண்டர்களுக்கு நானும் ஒருவராகத்தான் இருக்கிறேன். எனக்கு பின்பு கண்டிப்பாக இந்த 2 கோடி உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது நீங்களாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம் எனத்தான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் அதிமுக தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.